Good morning student. Commerce Miss பேசுகிறேன்ப்பா. இது வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் இன் டேர்ம் ஆஃப் மோட்டிவேஷன். சரியா, செயலூக்கம் சார்ந்த வகைப்பாடு அப்படிங்கிறாங்க. சரியா, பியூர் என்டர்பிரனர். சரியா, பியூர் என்டர்பிரனர்னாக்கா தெளிவான தொழில் முனைவோர். சரியா, தெளிவான தொழில் முனைவோர் அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, பியூர் என்டர்பிரனர் ஆர் individuals who are properly to enter into venture by psychological and economic motives. Their ego do not permit them to work for somebody else. Their nature desire of starting a particular venture and earning high profit therefrom and those attaining a social status. They apply their knowledge, skill and insight in making the venture a great success in order to earn maximum profit out of the venture. Example திருபாய் அம்பானி, அதே மாதிரி ஜாம்செட் டாட்டா, டிவி சுந்தரம், ஐயங்கார், சேஷாத்ரி, பிர்லா நாராயணமூர்த்தி, ஆசிஸ் பிரேம்ஜி அண்டு ஜோவான் அப்படிங்கிறாங்க. என்ன வந்து இதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தெளிவான தொழில் முனைவோர் உளவியல் மற்றும் பொருளாதார காரணிகளால் ஊந்தப்பட்டு தொழில் துவங்க முனைந்தவர்கள். இவர்கள் வேறியவர் ஒருவரிடம் பணிபுரிய விரும்ப மாட்டார்கள். சரியா, தெளிவான தொழில் முனைவர் வந்து எப்படி வந்து இருப்பாங்கனாக்கா, உளவியல்னா சைக்காலஜிக்கல் எக்கனாமிக் லெவலில் வந்து என்ன மோட்டிவேட் ஆகி அவங்க வந்து தொழில் துவங்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோடு வந்து இருப்பாங்க. இவங்க வேறு யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டாங்க, வேலை வந்து பணிபுரிய வந்து மாட்டாங்க. ஒர்க் சம்படி எல்ஸு. சரியா, ஈகோ வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒருவரிடம் பணிபுரிய மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட வினையில் ஈடுபட்டு அதை லாபகரமாக செயல்படுத்தி அதனால் பெயரும் புகழும் ஈட்ட ஆவல் கொண்டவர்கள். சரியா, ஒரு தொழிலில் வந்து ஈடுபட்டு அவங்களோட பெயரும் புகழும் வந்து நிலைச்சி வந்து நிற்கணும். சரியா, அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. அதனால் பெயரும் புகழும் ஈட்ட ஆவல் கொண்டவர்கள். இவர்கள் தன்னுடைய அறிவு, பட்டறிவு, அதேமாதிரி அனுபவம், திறமை, ஆற்றல் போன்றவற்றை உள்ளீடாக செலுத்தி தாம் மேற்கொண்ட தொழில் வினையை வெற்றிகரமாக செயல்படுத்த வைத்து அதன் மூலம் லாபம் செய்பவர்கள் அப்படிங்கிறாங்க. சரியா, என்ன வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் இதில் வந்து நல்ல ஒரு பேரும் புகழோடு என்ன பண்ணணும், அவங்க வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தான்கிட்ட வந்து இருக்கிற நாலேஜு, அதேமாதிரி என்னது அறிவு, அதேமாதிரி இதெல்லாம் திறமை, ஆற்றல், அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து தொழில் வந்து என்ன பண்ணுவாங்க, நடத்தி வந்து முடிப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க, திருபாய் அம்பானி, ஜாம்செட் டாட்டா, டிவி சுந்தரம் ஐயங்கார், அதேமாதிரி சேஷாத்ரி, பிர்லா நாராயணமூர்த்தி, ஆசிஸ் பிரேம்ஜி அவர்களை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு என்டர்பிரனர் தூண்டப்பட்ட தொழில் முனைவோர். சரியா, அன்இன்ட்ரடியூஸ்டு என்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ இஸ் inspired to take up entrepreneurial activity. Thank to entrepreneurship friendly policies policy put in place by the government. In other words, concession, incentive and so provided by the government drive them to enter into venture. Government provides a great deal of support in the form of loan, subsidy, nominal rate of interest, tax break, tax holiday, training, import of technology from abroad, concession for export
orientation item, allotment of head and land at subsidies price, etc. Impel the potential entrepreneur to start the venture அப்படிங்கிறாங்க. சரியா? அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, அரசு தரும் ஊக்கத்தினால் ஊந்தப்பட்டு, அதாவது அரசு வழங்கும் சலுகைகள், மானியங்கள், வரிகளுக்கு போன்ற தொழில் முனைவிற்கு சாதகமான செயல்களால் கவர்ந்தளிக்கப்பட்டு தொழில் முனைவில் இறங்குபவர்கள் தூண்டப்பட்ட தொழில் முனைவர்கள் எனப்படுகிறார்கள். சரியா? என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து அரசு வந்து தரக்கூடிய ஊக்கத்தொகையை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து செய்கிறாங்க. சரியா? மானியம் கொடுக்குறாங்க, சலுகை கொடுக்குறாங்க, வரி விலக்கு வந்து கொடுக்குறாங்க, எல்லாமே இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகுது, நிறையா வந்து வருது அப்படிங்கிறாங்க. அதேமாரி தொழில் முனைவில் இறங்குபவர்கள் தூண்டப்பட்ட தொழில் முனைவர்கள் எனப்படுகிறார்கள். அரசு தொழில் முனைவை ஊக்கப்படுத்துவதற்காக மானியம், சலுகை, கடன், வரி விடுமுறை, வரி விலக்கு, குறைந்த வரி, குறைந்த வட்டி, கடன் பயிற்சி, தொழிற்பேட்டைகளில் தொழிற்கூடங்கள் ஒதுக்கி தருதல். அதேமாதிரி அரசு தொழில் முனைவை ஊக்கப்படுத்த, சரி, என்டர்பிரனரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு, மோட்டிவ் பண்ணுறதுக்கு என்ன வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுறாங்க, மானியம், சலுகைகள், வரி விடுமுறை, வரி விலக்கு, குறைந்த வரி, குறைந்த வட்டி, கடன் பயிற்சி, சரியா, ட்ரைனிங் வந்து கொடுக்குறது, அவங்களுக்கு ட்ரைனிங் இன்புட் ஆஃப் டெக்னாலஜி ஃப்ரம் அப்ராடு. சரியா? அதேமாதிரி தொழில்கூடங்கள் ஒதுக்கி தருதல், இலவச இடம், வெளிநாட்டிலிருந்து என்ன பண்ணுறாங்க, தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்தல். சரி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க வந்து செய்கிறாங்க. இறக்குமதி செய்தல், சந்தை இடுகை, ஆதரவு, மானிய விலையில் இடுபொருள் கொள்முதல் செய்தல், சுங்கவரி சலுகை, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செஞ்சு வந்து கொடுக்குறாங்க. சரியா? சலுகை போன்ற எண்ணற்ற சலுகைகள் தரப்படுகின்றனர். இச்சலுகைகளால் ஈர்க்கப்பட்டு தொழில் முனைவோர் என்ன பண்ணுறாங்க, தூண்டப்பட்ட தொழில் முனைவோர் என அழைக்கப்படுது. இந்த சலுகைகளெல்லாம் அவங்களுக்கு வந்து செஞ்சு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, தொழில் வந்து செய்கிறதுக்கு வந்து முன் வராங்க அப்படியானாங்க. அதேமாரி இன்ட்ரடியூஸ்டு, சரியா, இன்ட்ரடியூஸ்டு என்டர்பிரனர் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அண்ட் இன்ட்ரடியூஸ்டு என்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ இஸ் இன்ஸ்பைர்டு டு டேக் அப் என்டர்பிரனல் ஆக்டிவிட்டி, பேங்க் டு என்டர்பிரனர்ஷிப், ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் put the policy by the government. In other word, concession, incentive. சரி, அடுத்தது வந்து மோட்டிவேட்டட் என்டர்பிரனர். சரி, மோட்டிவேட் என்டர்பிரனரில் என்ன சொல்கிறாங்க, மோட்டிவேட்டட் என்டர்பிரனர் ஆர் தோஸ் என்னது motivated to take up venture by the desire for seller fulfillment. They are motivated to produce and market product or service by sheer prospect make hedge profit. They are further motivated to develop the venture to a slippable stage so that he can sell the venture at the super profit to certain entrepreneurs, buyers who do not like to take risk in setting up a new venture but desire to buy well development venture. சரியா? இதில் வந்து ப்ரொமோசிங், அதே மாதிரி கிரியேட்டிவ் ப்ராஃபிட் ப்ராஸ்பெக்டஸ். சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தொழிலை வெற்றிகரமாக உருவாக்கி அதை நன்றாக செயல்பட வைத்து ஒரு இவ்வகை தொழில் முனைவோர் செயல்பட வைத்து என்ன பண்ணுறாங்க,
செயல்பட வைத்து உச்சநிலையில் அதை பிறருக்கு விட்டு வேறொரு தொழிலை துவங்கி அதையும் நன்றாக வளர்த்து பின் விற்பனை செய்வதை வாடிக்கையாக கொண்ட இவர்கள் தொழில் முனை வித்தகர்கள். சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? பர்சனல் என்டர்பிரனர் அப்படின்னு மோட்டிவேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மோட்டிவேட் என்டர்பிரனர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கப்பட்ட தொழில் முனைவோர் எதையாவது சாதித்து தன்னிறைவு அடையும் நோக்கோடு ஒரு தொழிலை அதன் லாப வாய்ப்பை தீர ஆராய்ந்து தூக்குவர் தான் ஆரம்பித்த தொழிலை பயிரை வளர்ப்பது போல் கண்ணும் கருத்துமாக வளர்த்து மிகப்பெரிய நிலைக்கு வரும்படுத்தி அதனை பிறருக்கு விட்டு விடுவார். சரியா? இந்த மோட்டிவேட் என்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழிலை வந்து ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணுங்கிற ஒரு மோட்டிவோடு என்ன பண்ணுவாங்க, ஆப்ஜெக்டிவோட தொழிலை வந்து தொடங்கி அதை நல்ல நிலை கொண்டு வந்து நல்ல லாபகரமான நிலை கொண்டு வந்து அதை கொண்டு வந்துட்டு பயிரை எப்படி வந்து கிராப் வந்து நம்ம எப்படி வந்து வளர்ப்போமோ அதே மாதிரி வளர்த்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அதை வந்து சரியான நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, வேறுத்தவங்களுக்கு அதை வந்து விற்றுருவாங்க. சரியா? பிறகு விட்டு விடுவார். சில நபர்கள் புதியதாக தொழில் துவங்கி அதனை சீராக வளர்ப்பதில் உள்ள இடரை ஏற்க விரும்பாமல் நேரடியாக நன்றாக வளர்ந்த தொழிலை வாங்குவதை விரும்புவார். சரியா? ஒரு சிலவங்க என்ன பண்ண புதிய தொழில் வந்து தூங்குறதுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, சில ரிஸ்க்கை வந்து ஏற்கவும் வந்து விரும்புறதில்லை. சரியா? விரும்பாமல் நேரடியாக நன்றாக வளர்ந்த தொழிலை வாங்குவதை விரும்புவார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஊக்குவிக்கப்பட்ட தொழில் முனைவோர்கள் தொழிலை நல்ல லாபத்தில் வெற்றி விடுகின்றனர். இது வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து விற்றுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பான்டேனியஸ் என்டர்பிரனர், தன்னிச்சை தொழில் முனைவோர், ஸ்பான்டேனியஸ் என்டர்பிரனர். இதில் வந்துட்டு திஸ் என்டர்பிரனர் ஹேவ் நேச்சர் இன்க்ளைனேஷன் டு ஸ்டார்ட் வெஞ்சர். தேர் ஆர் supposed to be bold, optimistic and enterprising person. They have passion for meeting the challenge their inner urge or inborn talent drive them to commence their venture. சில நபர்கள் அவர்களது இரத்தத்தில் ஊறியதாகும். சரியா? ஒரு சிலரோட என்னது ஒர்க்குங்கிறது என்டர்பிரனர்ஷிப்புங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ரத்தத்தில் என்னது ஊறினது அப்படிங்கிறாங்க. இவர்கள் மிகவும் வீரமானவர்கள். இவங்க ரொம்ப எப்படி இருப்பாங்க, போல்டாக வந்திருப்பாங்க. எதையும் கண்டு சளைக்காதவர்கள். எதையும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து சளைக்க மாட்டாங்க. ஆப்டிமிஸ்ட் பர்சன். சரியா? துணிந்து நடப்பவர்கள். இவர்கள் இந்த பண்புகள் புதிய தொழில்களை துவங்குவதற்கு மிகவும் இயற்கையாக தூண்டப்படுவதால் இவர்கள் தன்னிச்சை தொழில் முனைவோர் என அழைக்கப்படுகிறார்கள். இப்போ அவங்களுக்காக வந்து என்ன ஆகுது, இதை வந்து நடத்தணுங்கிற ஒரு மோட்டிவேட்டோடு அவங்க வந்து செயல்படுறதுனால அவங்கள வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் என்னது என்டர்பிரனர் அப்படிங்கிறது சொல்கிறேன். சரியாப்பா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பியூர் என்டர்பிரனர் தெளிவான தொழில் முனைவோர். அவங்க எப்படி இருப்பாங்க, தெளிவாக வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை வந்து செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேட்டோடு என்ன பண்ணுவாங்க, அந்த தொழிலை வந்து செஞ்சு வந்து முடிப்பாங்க. சரி, ஆரம்பித்து அதை வந்து இன்ட்ரெஸ்டோடு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அதேமாதிரி இன்டியூஸ்டு என்டர்பிரனர், தூண்டப்பட்ட தொழில் முனைவோர். சரியா? இவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து கொடுக்குற சலுகையை வந்து மெயினாக வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இதை வந்து இந்த சலுகைக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்க வந்து தொழில் வந்து தொடங்குவாங்க. அதேமாதிரி மோட்டிவ் என்டர்பிரனர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு மோட்டிவோட ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து அடையணுங்கிற ஒரு கோலோட என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து செயல்படுவாங்க. அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு இது கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா விற்றுருவாங்க. விற்று அது நல்ல லாபத்துக்கு வந்து போகக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து விற்றுருவாங்க. சரியாப்பா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன ரிஸ்க் வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், இவங்க வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்க வந்து விரும்புவாங்க. எந்த ரிஸ்கில் என்ன பண்ண மாட்டாங்க, ஈடுபடாமல் ஒரு சில என்டர்பிரனர் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை விற்றுருவாங்க. அடுத்தது ஸ்பான்டேனியஸ் என்டர்பிரனர்னால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து என்டர்பிரனருங்கிறது
உங்களோட ரத்தத்திலே வந்து என்னது ஊறினது. அதே மாதிரி வீரமாக ஒரு போல்டாக வந்திருப்பாங்க. எதைக்கும் வந்து இவங்க வந்து சலிக்க மாட்டாங்க. சரி, துணிந்து வச்சு என்ன பண்ணுவாங்க, எதையுமே வந்து போல்டாக வந்து எடுத்துக்குவாங்க. சரியா, இவர்களின் இந்த பண்புகள் புதிய தொழிலை துவங்குவதற்கு மிகவும் இயற்கையாக தூண்டப்படுதல் இவர்கள் தன்னிச்சை தொழில் முனைவோர். இது வந்து நார்மல் நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால இவங்களில் அந்த ஸ்பான்டினியஸ் தன்னிச்சை தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. சரியாப்பா. அதேமாதிரி அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்.